வணக்கம் மக்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னதாக இன்னும் ஒரு காணொளியிலே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்போது மிக முக்கியமான சில விஷயங்கள் சார்ந்து பேசலாம். கனடா தொடர்பில் நிறைய அறிவிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இத்தனாம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை மாற்றப்படுகிறது. புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட போகிறது. எல்லையிலே வழங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இல்லாமல் ஆக்கப்பட போகிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் தவறாக பயன்படுத்துவதனுடைய அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிற பல்வேறுபட்ட அறிவிப்புகளை நாளும் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பிலான சில விவரங்களை பார்க்கலாம். இப்ப யாரும் இந்த காணொலிக்கு வந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. தேவைப்படக்கூடிய ஆளுக்கு இந்த காணொலி அனுப்புங்க. காணொலியை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு கீழே வந்து உங்களுடைய கருத்துக்களை தொடர்புல பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வழியில தான் குறிப்பா இந்த நிறைய பேர் பல்வேறுபட்ட முறைகளில் விசிட் விசா, அதே போல ஸ்டூடெண்ட் விசா, ஸ்பான்சர் விசா, இதன் மூலமாக எல்லாம் நிறைய பேர் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போகக்கூடிய எல்லாருமே வந்து பிரதானமாக வேலை வாய்ப்பு என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. சில பேர் படிப்பதற்காக கூட ஆசைப்பட்டு போகக்கூடிய அந்த வேலையில வந்து வேலை வாய்ப்புக்காக நீண்ட நாட்களாக தேடி அலையக்கூடிய பல்வேறுபட்ட சமாதம், குறிப்பா அந்த முழுநேர வேலையே கிடையாது, பகுதி நேர வேலைக்கே வந்து நிறைய நாட்கள் தேட வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, குடியேறிகளுக்கு புதிய சில சவால்கள் இப்போதைக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சார்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முதல் வந்து இந்த கனடாவை பொறுத்தவரை வந்து இந்த பணவீக்கம் பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தது. நிறைய பேரை இந்த விசிட் விசா மூலமாக உள்ளே எடுக்கிறார்கள் என்று யோசிக்கிற போது அதுக்கு ஒரு காரணம் இல்லாமல் இல்லை, அதுக்கு பின்புலமாக இந்த விஷயம் தான் இருந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பணவீக்கம் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சிக்கல் நிலைமைகள் அது இப்போ வந்து ஓரளவுக்கு சாதகமான நிலை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த கனடாவினுடைய மத்திய வங்கியினுடைய ஆணையாளர் ரிஃப் மெக்லம் தான் இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறார். அந்த நாட்டினுடைய பணவீக்கத்தை பொறுத்தவரையில் வந்து 2% குறைந்த அளவிலே பேணு இலக்கை அடிப்படையாக கொண்டு இப்போது மிக முக்கியமான சில தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சில பேருக்கு சாதகமாக இருக்கலாம், இன்னும் சில பேருக்கு பாதகமான முடிவுகளை கொடுக்கலாம். இருந்தாலும் கூட நாட்டினுடைய நிலைமை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த 4 ஆண்டு கால பகுதியை பொறுத்தவரை வந்து முதல் தடவையாக கனடாவில் வந்து வட்டி வீதம் குறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் கூட நிதி கொள்கையிலே பாரிய ஒரு நிதி மாற்றமாக இது கருதப்படுகிறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் சொல்றக்கூடிய விஷயம், ஒரு காலத்தில் இப்போ எல்லாம் இல்லை, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய நடைமுறை அங்கே அப்படித்தான் இருக்குது. ஒரு காலத்தில் எல்லோருடைய கனவு தேசமாகவும் கனடா தான் இருந்துச்சு. குறிப்பாக இந்த தெற்காசிய நாடுகளை பொறுத்தவரையும் சரி, ஏன் ஐரோப்பிய நாடுகள் இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட ஸ்டூடெண்ட் விசா மூலமாக அங்கே போவதற்கான முயற்சிகள்லாம் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கல வந்து இப்போ அது இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு காலத்தில் இந்த கனவாக இருந்திருக்கக்கூடிய கனடாவில் வந்து பெருமளவில் மாற்றங்கள் நாளும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மேலதிகமாக வரக்கூடிய குடியேற்றவாசிகளை வெளியேற்றுவதற்காக சரி, ஏனைய விதமான விஷயங்களை செய்வதற்காக சரி, இந்த நாட்டு அரசாங்கம் இந்த முடிவுகளை எடுத்தே ஆக வேண்டும் அப்படின்ற சில கட்டுப்பாடுகள் அல்லது அவர்களுக்கும் இறுக்கங்கள் ஏற்பட்டதனுடைய அடிப்படையில் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. குறிப்பாக பார்க்க போனால் வந்து விலைவாசி, வருவாய்க்கேற்ற வீடு, இந்த விஷயங்கள் கிடைக்காத காரணத்தால் நிறைய பேர் போயினும் இருக்கக்கூடியார்கள் ஏதோ வந்துட்டோம் இருந்துட்டு போகணும் அப்படின்ற சில அழுத்தங்கள் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கணும் அப்படின்ற விஷயம் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கேதான் சர்வதேச மாணவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், நாங்கள் படிக்க போயிட்டு அங்கே வந்து பகுதி நேரமாக வேலை செய்யலாம், உழைக்கலாம், அதுக்கு பிறகு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் வந்து கனடா சில நடைமுறைகளை கொண்டு வருகிறது. அந்த படித்து முடிச்சதுக்கு பிறகு 3 வருஷம் கிடைக்கக்கூடிய அந்த ஒர்க் பெர்மிட், அதில் கூட சில இறுக்கமான நடைமுறைகளை கொண்டு வருகிறது. அந்த புள்ளிகள் வழங்குற திட்டத்தில் வந்து அவ்வளோ காலம் அங்கே இருந்துட்டோம்னு சொன்னால் கட்டாயம் வந்து அந்த நாட்டினுடைய குடியுரிமை கொடுத்தே ஆகணும். ஆகவே வந்து அதில் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு அந்த புள்ளிகள் குறைப்பால் அதுக்கான சாத்திய நடவடிக்கைகளை குறைக்கிற விஷயத்தை மேற்கொள்கிறார்கள். அப்படி இருக்கைகளில் இந்த பகுதி நேரமாக வேலை செய்யக்கூடியவர்களே நிறைய இடங்களில் வேலை தேடி அலைகிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மாணவர் விசா மூலமாக போயிருக்கக்கூடியவர்கள் வந்து பல்வேறுபட்ட சிக்கல் நிலைமைக்கு உள்ளாகிறார்கள். ஒருவருடைய பதிவு காணொலியோடு சேர்த்து நிறைய இடங்களில் இப்போ பார்க்கக்கூடியதாக இருந்தால் ஒரு தேநீர் கடை, காஃபி ஷாப், அந்த இடத்துக்கு வந்து வேலை இருப்பதாக சில விளம்பரங்களை பார்த்துட்டு அங்கே போயிருக்கார். அப்போ நினச்சிக்கார் யாருமே பெருசாக இருந்துக்க மாட்டாங்க, நாம் போய் அந்த வேலையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற நினைப்போட வந்து அவர் அங்கே போயிருக்கிறார். ஆனால் வந்து அங்கே போய் அவர் பார்க்குற போதுதான் நிறைய அதிர்ச்சிகரமான விஷயம் அவருக்கு இருந்திருக்கு. அவரை மாதிரி இன்னும் பல நூற்றுக்கணக்கான மாணவிகள் வந்து பெரிய வரிசையில் காத்திருந்திருக்கிறார்கள். அவர் நச்சு கொண்டு போனது உண்டு, அங்கே நடந்திருக்கக்கூடிய விஷயம் உண்டு. சரி இருந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தா வந்து அது மாத்திரமில்லை, அவர் இவ்வளவு காலமாக அந்த விஷயத்தை தேடி அந்த வேலை, ஒரு பகுதி நேர வேலை தனக்கு கிடைக்கணும் என்று தேடுறாருன்னு சொன்னால் 6 மாத காலத்துக்கு மேற்பட்டிருக்கக்கூடியவாக தனக்கு ஒரு வேலை தேவை அப்படின்றத தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் தான் இப்போ வரைக்கும் தனக்கு ஒரு பகுதி நேர வேலை கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி உருக்கத்தோடு சில விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எங்கெங்கெல்லாம் வேலை இருக்குது அப்படின்ற விளம்பரம் பெறக்கூடிய எல்லா இடத்தையும் பார்த்து அங்கே தன்னுடைய சுய விவரக்கோவை சிவி அதெல்லாம் கொடுத்துட்டு வர்றது மட்டும்தான் அவருக்கு வேலையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இனிமேல் அவர் எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, இது கற்பனையில் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை. அந்த காணொலி வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையோ ட்விட்டர்லையோ இப்போ எக்ஸ்ட்ரா தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கெல்லாம் அதிகமாக இந்த காணொலி இப்போ பகிரப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்படி இருக்கைகளை தான்
புதிதாக இனியும் யாரும் போறீங்களா அவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு அப்படின்னு கேட்டா, இல்ல நாங்க போத்தான் போறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கக்குள்ள வந்து புதிதாக குடியேறக்கூடிய வெளிநாட்டு பிரஜைகள் நிறைய சவால்களை இப்ப எதிர்கொள்ள வேண்டி வரும் அப்படின்ற மாரி சொல்லப்பட்டிருக்கிறது. அளவு கணக்கின்றி ஆட்களை உள்ளுக்கு எடுத்துட்டு அந்த வரைவை பார்த்தா வந்து அப்படியே குத்துன்னு எழும்புது. அந்த வரைவு விவரத்தை நான் நினைக்கிறேன் இந்த காணொளியில. அப்படி இருக்கக்குள்ள வந்து அவ்வளவு பேரை உள்ளுக்கு எடுத்தா அப்புறம் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆக வந்து இப்ப திக்குமுக்காடி கொண்டிருக்கக்கூடிய அரசு சில நடவடிக்கைகள் எடுத்தே ஆகணும். அந்த அடிப்படையில வந்து சில விஷயங்களை ஏதோ ஒன்று செய்தாவது சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவைக்கு வந்திருக்குது. அந்த அடிப்படையில் வந்து புதுசா போராக்கள் வந்து இந்த வாகனத்துக்கு இருக்கக்கூடிய காப்புறுதி கட்டணங்கள் அதுவும் வந்து அதிகரிச்ச அளவில் கட்டணும்னு சொன்னா அங்க வந்து இந்த காப்புறுதி கட்டணங்கள் எல்லாம் எப்படி அறவிடப்படுதுன்னா அவருடைய வாகன ஓட்டுற அனுபவம் அல்லது இவ்வளவு காலம் அங்கே இருந்திருக்காரு இப்படி அவருடைய தகுதி நிலை இருக்குது இப்படியான விஷயம் எல்லாம் பார்த்தான் அந்த விடயம் இருக்குது. குறிப்பாக வந்து இங்கிருந்து போகக்கூடிய அல்லது புலம்பெயர்ந்து அகதிகளாக அங்கே போகக்கூடியவர்களுக்கு வந்து காப்புறுதி கட்டணம் அதிகமாக வாகனங்களுக்கு செலுத்த வேண்டி ஏற்படுகிறது என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் வந்து மாதம் ஒன்றுக்கான வாகன காப்புறுதி கட்டணமாக 300ல இருந்து $450 ஒவ்வொரு மாசமும் கட்டி கொண்டிருக்கிறோம்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய தொகை ஒன்று கட்ட வேண்டி வரும் என்று சொல்லி புதிதாக குடியேறக்கூடிய வெளிநாட்டினுடைய பிரஜைகள் இவ்வாறு கூடுதலான வாகன வரியை செலுத்த வேண்டி அல்லது இந்த காப்புறுதியை செலுத்த வேண்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. வாகனம் செலுத்துவது தொடர்பான அடிப்படை அனுபவத்தினுடைய காரணமாகவும் இந்த கட்டண அளவீடு செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட நீண்ட காலமாக சிலர் வந்து சொந்த நாடுகளில் வாகனம் ஓட்டுற உரிமையை வந்து வைத்திருந்தாலும் கூட எவ்விதமான மோட்டார் போக்குவரத்து அவர்களும் இழைக்காதவர்களாக இருந்தால்தான் இந்த விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் தப்பி பிழைச்சு ஒரு அளவான தொகையை காட்டிக்கொள்ள முடியும் அப்படின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கனடாவில் புதுசாக யாரும் வாகனம் செலுத்துறதை வந்து அடிப்படையாக கொண்டுதான் இந்த அதிகரித்திருக்கக்கூடிய காப்புறுதி தொகையினுடைய விண்ணப்பம் என்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது. கனடியவனுடைய பிரஜைகளும் குடியேறிகளும் வேறு வேறு விதமாக நடத்தப்படுவதாக குற்றச்சாட்டு கூட சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல எல்லையில் வச்சு வழங்கப்படக்கூடிய சில நடைமுறைகளில் வந்து இறுக்கமான சில முடிவுகள் கொண்டு வரப்படுகிறது. 26ஆம் தேதியோடு சில நடவடிக்கைகள் முற்றுப்பெறுகிறது. இன்னும் சில புதிய அறிவிப்புகள் புதிய சட்ட உருவாக்கங்கள் எல்லாம் தாறுமாறாக ஒவ்வொரு நாளும் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்குள்ள வந்து இதெல்லாம் பார்த்து இதுக்கேற்ற மாதிரி சில நடவடிக்கைகளை செய்து உங்களுடைய பயணங்களை நீங்க போற திட்டம் இருந்தால் அதை வந்து தெரிவித்துக் கொள்ளுங்கள், அதை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து இந்த காணொலி மூலமாக சொல்லக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் விதமான காணொலி தேவை அப்படின்றத வந்து மறக்காம கீழே கருத்துக்களை சொல்லுங்க. இந்த காணொலியில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இப்படியா நடைமுறை அங்கே இருக்கா எப்படியான சிக்கல்களை நீங்க எதிர்கொள்றீங்க அப்படின்ற விடயத்தையும் வந்து கீழே பதிவிடுங்க. இன்னும் ஒரு முக்கியமான காணொலியில் சந்திக்கலாம். பொருத்தமான விஷயங்களை கொண்டு நாங்களும் காத்திருக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறேன். வணக்கம்.